அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்க. ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருக்கான்னா எதையோ படிச்சுக்கிட்டே இருக்க முதல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டம் வரும், அந்த இடத்துல அவன் யாருக்கும் தெரியாத விஷயத்த அவன் படிக்க வேண்டிய சூழ்நிலை, தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் படிக்கிறதுல உள்ள பெரிய பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருப்போம். எழுதப்படாத விஷயங்கள், சொல்லப்படாத விஷயங்கள், இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமா கூட இருக்கலாம் அது. ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கதான் நமக்குள்ளார ஏதோ ஒன்று ஊற்றெடுத்து அந்த ரகசியத்தை தேடி நம்மளை பயணிக்க வைக்கும். இதனால என்ன பயன்னு கேட்குறப்போ, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல போய் நம்ம நிற்போம். அந்த இடத்த 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நாம் எதை தேடி வந்தோமோ அது கிடைக்காம ஃபெயிலியர் ஆகும். இன்னொன்று, அந்த முட்டு சந்தில் ஏதோ ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை திறந்து நாம் அண்ணாண்ட போகிறப்ப நம்மளுக்கு ஒரு புதிய உலகம் பிறக்கும். அந்த புதிய உலகத்தை நீங்கள் போகணுன்னா முதல்ல அந்த முட்டு சந்தை நீங்கள் அடைஞ்சே ஆகணும். அதுக்கு நாம் நிறைய படிக்கணும். இதுக்கப்புறம் நான் என்னத்தை படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை கொண்டு நிறுத்தும் அந்த படிப்பும் நாம் செய்த முயற்சியும். என்ன காரணத்தினாலையும் நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய முயற்சியை நம்ம விடவே கூடாது. ஃபெயிலியர் ஆகுதா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, முட்டு சந்தில் ஒரு கதவும் இல்லையா, அப்படியே நிற்கிறோம், எங்கேயுமே போக முடியல, எதையோ படிச்சுட்டு கடைசியில் இங்கே வந்து நிற்கிறோமே, நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு நீங்கள் முழிச்சிங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு அனுபவமாக நம்மக்கிட்ட ஸ்டோர் ஆகிருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அப்படி இல்லை, இன்னொரு உலகம் திறக்குதுன்னா நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்தே இல்லாத பிரபஞ்சத்தோட ரகசிய வாசலாக கூட அது இருக்கும். அதை திறந்து நம்ம உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு வேற ஒரு உலகம் நம்மளை வரவேற்கும். நம்ம அங்கே புதிய அனுபவங்களை பெறலாம், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வேற உலகம் அப்படின்னு சொல்றது இந்த உலகம்தான், நீங்கள் கண்டிராத உங்களுடைய கட்டமைப்புக்கு உட்படாத வேற ஒரு உலகம் அது. அதை நீங்க இந்த உலகத்தை ட்ரவர்ஸ் பண்றப்ப, நடந்து கடக்கிறப்பதான் அந்த உலகத்தை நீங்க அடைய முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.